இடைவெளி வந்து 7, அதாவது வரிசைக்கு வரிசை 7 அடி, செடிக்கு செடி 6 அடி அப்படி நடலாம். இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் 7 அடி, எந்த பக்கம் பார்த்தாலும் 6 அடி, எந்த பக்கம் பார்த்தாலும் 7 அடி, இல்லை 6 × 6 × 7 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடைவெளி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தோட்டக்கலை பயிர்களை உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அதிகமான தண்ணி இருந்தாலும் ட்ரிப்பில் போகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அதை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ண முடியும். நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நீங்கள் அதை பாக்டீரியா ரூபத்தில் கொடுப்பீங்களோ இல்லை நீங்கள் இந்த பவுடர் ஃபார்மில் கொடுப்பீங்களோ அது அவங்க விவசாயினுடைய இதை பொறுத்து. அதை கண்டிப்பாக வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா வேர் வளர்ச்சி இருக்கும். வேறு புது இடத்தை நோக்கி போகும்போது தான் புது சத்துக்கள் அதுக்கு வந்து கிடைக்கும். ஒரு கற்பூர கரைசலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரணும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு மெயினான பூச்சி வெரைட்டி. கண்டிப்பாக இதை எப்படி வந்து இதில் கொடுக்கணும்னா வேர்லேயும் கொடுக்கலாம், மேலேயும் கொடுக்கலாம். அதிகபட்சம் வந்து 2 வருஷம் வந்து இதை நீங்கள் வச்சுருக்கலாம். எந்த அளவுக்கு இதை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் லாபம். வாரம் வாரம் காய் பறிக்கலாம், வாரம் வாரம் காசு. அட்லீஸ்ட் 10 நாளைக்கு மாதத்துக்கு வந்து 3 தடவை வந்து தாராளமாக அது பறிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும், முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்.